எதிர்க்கட்சிகள் கடும் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் தொடர்பாக விவாதிப்பதற்காக மக்களவை மீண்டும் கூடியது. அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்திற்கு பிறகு அனுமதி வழங்குவதாக கூறினார். இதனை ஏற்காமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து மதியமும் அமளி நீடித்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததற்காகவும், பிரதமரை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சதி செய்ததாக குற்றஞ்சாட்டியதற்காகவும், சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்காக எம்பிக்களிடம் கையெழுத்து பெறும் நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. மக்களவையில் உரையாற்ற பிரதமர் மோடி வராததற்கு அவரது அச்சமே காரணம் என காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிக்கள் விமர்சித்துள்ளனர். காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க சதி செய்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருந்தார். இதனை கண்டிக்கும் விதமாக அவருக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். அதில் ஓம் பிர்லாவின் கருத்து பொய்யானவை எனவும் அவதூறானவை எனவும் கூறியுள்ளனர். பிரதமர் அவைக்கு வராதது தங்களால் ஏற்பட்ட அச்சுறுத்தலால் அல்ல என கூறியுள்ள பெண் எம்பிக்கள், பிரதமருக்கு உள்ள அச்சமே அவர் அவைக்கு வராததற்கு காரணம் எனவும், எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ளும் தைரியம் அவருக்கு இல்லை எனவும் சாடியுள்ளனர். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர திமுக எம்பி திருச்சி சிவா கடிதம் அளித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விவரங்களை நாடாளுமன்றத்தில் முதலில் வெளியிட்டிருக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்றம் நடைபெறும்போது முக்கியமான விஷயத்தை ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டது நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிரானது என்றும் திருச்சி சிவா கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர் பியூஷ் கோயலுக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர மாநிலங்களவை தலைவருக்கு கடிதம் அளித்துள்ளார். மாணாக்கர் தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகாமல் அவற்றை தங்கள் திறன் மேம்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். தேர்வுக்கு தயாராகும் மாணாக்கருடன் பிரதமர் கலந்துரையாடிய நிகழ்வின் 2ஆம் பகுதி வெளியாகியுள்ளது. இதில் மாணாக்கருடன் உரையாடிய பிரதமர், செல்போன் அல்லது தொலைக்காட்சியை பார்க்காமல் சில குழந்தைகள் உணவு கூட உண்ண முடிவது இல்லை என குறிப்பிட்டார். செல்போனுக்கு அடிமையாகிவிட்டனர் என்பதே அதற்கு அர்த்தம் என கூறிய பிரதமர், தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாக கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் நிறுவப்பட்டுள்ள ரத்தன் டாடாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முதல்வர் கார் உற்பத்தியையும் பார்வையிட்டார். மேலும் டாடா நிறுவனத்தின் தயாரிப்பான ரேஞ்ச் ரோவர் சொகுசு காரை சிறிது நேரம் ஓட்டி பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அப்போது அவருடன் டாடா நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரனும் காரில் பயணித்தார். மின்வாகனத்துறையின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு இருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமைந்துள்ள டாடா நிறுவனத்தின் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்து உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும் எந்த நிறுவனம் வந்தாலும் அவர்களை வரவேற்போம் என உறுதியளித்தார். தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் 2 கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ராணிப்பேட்டை அருகே அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவன கார் உற்பத்தி ஆலையால் ஏற்படும் தொழில்துறை வளர்ச்சி பற்றி குறிப்பிட்டுள்ளார். 6 மாத கால இடைவெளியில் அடுத்தடுத்து 2 பிரம்மாண்டமான கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டிருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின், மாநிலம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 1.29 லட்சம் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு வழங்கும் வகையில் திட்டத்தை விரிவாக்கம் செய்து வைத்தார். உணவு எடுத்துச் செல்லும் வாகனங்களை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிலோவிற்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி மீண்டும் 300 ரூபாயை எட்டியுள்ளது.
சர்வதேச நிலவரங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் 2014 முதல் தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 8.5 மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% நிலங்கள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் நிலம் கையகப்படுத்த 1465 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை கட்சி நிர்வாகிகள் பரப்புரையில் குறிப்பிட வேண்டும் என்று பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி.எல். சந்தோஷ் கூறியுள்ளார். சென்னை வந்த அவர் கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய சந்தோஷ், 65 நாட்களுக்குள் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறலாம் என்பதால் கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொகுதி பொறுப்பிலிருந்து விலகிய அண்ணாமலை குறித்து விவாதிக்க வேண்டாம் என்றும் சந்தோஷ் அறிவுறுத்தினார். தங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி அன்புமணியே பாமகவின் தலைவர் என்ற தேர்தல் ஆணையத்தின் பதிலை டெல்லி உயர்நீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் ஏற்கனவே உள்ள ஆவணங்களின் அடிப்படையில்தான் பாமக விஷயத்தில் முடிவெடுத்துள்ளோம் என்றும் அதன் அடிப்படையில் அன்புமணிதான் கட்சியின் தலைவர் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. இதனை டெல்லி உயர்நீதிமன்றம் பதிவு செய்ததை அடுத்து அன்புமணிக்கே பாமக சொந்தம் என்றும் கட்சியின் மாம்பழ சின்னமும் அவருக்கே கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே டெல்லியில் உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கே. பாலு, அன்புமணியே தலைவராக தொடர்கிறார் என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார். மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேசவிடாமல் ஆளுங்கட்சியினர் அடாவடித்தனம் செய்வதாக சாடினார். குறிப்பாக கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்வதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி குறித்து தெரிவித்த கருத்தை திரும்பப் பெறுவதாக விசிக எம்எல்ஏ எஸ். பாலாஜி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசும் திருமாவளவனும் நேரில் சந்தித்து பேசினால் விசிகவின் நிலைப்பாடு மாறும் என்று செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இதற்கு திருப்போரூர் விசிக எம்எல்ஏ எஸ். பாலாஜி கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அவரது இப்பதிவுக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தனது கருத்தை திரும்பப் பெற்றிருக்கிறார் எஸ். பாலாஜி. ரத்தான குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15 நடத்தப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. இதையடுத்து தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ரத்தான குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15 நடத்தப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. பிப்ரவரி 28 தேதிக்குள் தேர்வர்கள் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் சத்தம் கேட்டால் சித்தரஞ்சன் சாலையில் இருப்பவர்களுக்கு தூக்கம் போய்விடுவதாக தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீப்பை மறைத்து வைத்தாலும் கல்யாணம் நடக்கும் என்று மேற்கோள் காட்டி விஜயின் அரசியல் எழுச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுங்கட்சியை மறைமுகமாக சாடியுள்ள இந்த பதிவு சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் பின்னணியையும் சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த அரசு பதவியையும் வகிக்காத தவிக தலைவர் விஜய் ஊழல் செய்ததாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு குற்றம் சாட்டுகிறார் என்று தவிக நிர்வாகி அருண்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி மன்னார்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊழல் தடுப்புச் சட்டம் பற்றி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றும் அவரை பார்த்தால் பரிதாபமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்டுள்ள மிரட்டலில் டெல்லியில் உள்ள 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வரும் 13ஆம் தேதி குண்டு வெடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த மின்னஞ்சலில்
டெல்லி காலிஸ்தான் ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதோடு டெல்லியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரி வருவாய் பகிர்வில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தென் மாநிலங்கள் அதன் காரணமாக வரி பகிர்வில் இழப்பை சந்திப்பதாக அவர் குறிப்பிட்டார். செயல்திறன் குறைந்த மாநிலங்களுக்கு ஆதரவாகவே கொள்கைகளை வகுப்பது வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மணிப்பூரின் உக்ரல் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆயுதம் ஏந்திய நபர்கள் சிலர் தீ வைத்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. டாங்குல் நாகா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தி கல்வீச்சிலும் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கான பிணையில்லா கடன் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் பிணையில்லா கடன் வரம்பை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது வரும் ஏப்ரல் முதல் அமலுக்கு வரவுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கை எவ்வித பிணையும் இன்றி கடன் பெற விரும்பும் சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கும் பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்கும் வகையில் சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த வாரத்தில் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் இதற்கான முதற்கட்ட ஒப்புதலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 18 விமானங்கள் நேரடியாக பிரான்சிலிருந்து வரவழைக்கப்படும். மீதமுள்ள 96 விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. மும்பையில் நடைபெற்ற RSS நூற்றாண்டு விழாவில் அதன் தலைவர் மோகன் பகவத் பாடகர் அட்னான் சாமியுடன் உணவருந்திய நிகழ்வு பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மகாராஷ்டிர காங்கிரஸ், 1965 போரின் போது இந்திய விமானப்படை தளத்தை தாக்கிய பாகிஸ்தான் விமானியின் மகனுடன் மோகன் பகவத் விருந்து உண்பது தேச விரோதமானது என கடுமையாக சாடியுள்ளது. ஆனால் இந்த சந்திப்பு குறித்து பதிவிட்டுள்ள அட்னான் சாமி, மோகன் பகவத் ஒரு சிறந்த மனிதர் என்றும் அவரிடம் பேசிய பிறகு RSS குறித்த பல தவறான புரிதல்கள் நீங்கியதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் கடந்த மாதம் முதல் 2 வாரங்களில் 807 பேர் காணாமல் போயிருப்பதாக வெளியான தரவுகள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி டெல்லி அரசு மற்றும் காவல்துறைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட ஆணையம் டெல்லி தலைமைச் செயலாளர், காவல் ஆணையர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. மும்பையின் பாந்த்ராவில் குடிநீர் குழாய் திடீரென்று உடைந்ததால் 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு பாய்ந்ததில் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. பாந்த்ராவின் முக்கிய சாலையில் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் அழுத்தம் காரணமாக பலத்த சத்தத்தோடு வெடித்ததில் ராட்சத நீரூற்றை போல 50 அடி உயரத்திற்கு வானத்தை நோக்கி தண்ணீர் எழும்பியது. இதனால் சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. அங்கு வந்த அதிகாரிகள் குழாயை பழுதுபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டனர். நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ICC மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் விளையாட வேண்டுமானால் தங்களுக்கான வருவாய் பங்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என பாகிஸ்தான் நிபந்தனை விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு தொடர்களை மீண்டும் நடத்த ICC உதவ வேண்டும் என்றும், இரு அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு பிறகு கைகுலுக்குதல் உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. மதுரை, நெல்லை, தேனி உள்ளிட்ட 13 தென் மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் மற்றும் சாதிய அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள், பிளக்ஸ் பேனர்கள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள், கொடிக்கம்பங்கள் மற்றும் பிளக்ஸ் பேனர்களை அகற்ற ஏற்கனவே பல உத்தரவுகள் இருந்தும் ஏன் மீண்டும் மீண்டும் வழக்குகள் தொடரப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக மதுரை, திண்டுக்கல், தேனி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்ட ஆட்சியர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு
வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கல்குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்யக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரின் காரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கள்ளிக்குடி வட்டத்தில் உள்ள 4 கிராமங்களில் செயல்படும் கல்குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்யக் கோரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு கிராம மக்கள் மனு அளிக்க வந்தனர். அப்போது ஆட்சியரின் காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் பகுதியில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம நிர்வாக உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே சாலை மறியல் செய்த கிராம உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலியில் கிராம உதவியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் வேதாரண்யம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்திற்கு மதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ, நாட்டின் விவசாயிகள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்கள் நலனை முன்னிறுத்தி நடைபெறும் பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழக மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகளில் தலாய் லாமா பெயர் இடம்பெற்றுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்து அவரது அலுவலகம் விளக்கம் கொடுத்துள்ளது. திபெத்திய மதகுரு தலாய் லாமாவின் பெயர் எப்ஸ்டீன் கோப்புகளில் 169 முறை குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தலாய் லாமா அலுவலகம் எப்ஸ்டீனை தலாய் லாமா சந்தித்ததே இல்லை என கூறியுள்ளது. தனது சார்பாக எப்ஸ்டீனை சந்திக்கவோ அல்லது பேசவோ தலாய் லாமா யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் பிரதமர் சனே டக்காய்ச்சி தலைமையிலான கூட்டணி 320க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 465 இடங்களை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 233 இடங்கள் தேவைப்படும் நிலையில் டக்காய்ச்சியின் தாராளவாத ஜனநாயக கட்சி தனித்து பெரும்பான்மையான இடங்களில் வென்றுள்ளது. இந்த வரலாற்று வெற்றியை தொடர்ந்து டக்காய்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் தெற்கு பகுதியில் தொடர் புயல் காரணமாக வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மார்த்தா புயலின் தாக்கத்தால் வீடுகளும் விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த இயற்கை சீற்றத்தால் அண்டலூசியா பிராந்தியத்தில் மட்டும் 11,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 170க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளதோடு ஸ்பெயின், போர்ச்சுகல் நாடுகளில் ரயில் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உக்ரைனின் டொனாஸ்டக் பகுதியில் பனியாக உறைந்த குளத்தின் மேல் நடத்தப்பட்ட மீன்பிடி போட்டியில் ஏராளமான மீனவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். தற்போது இந்த பகுதி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடுமையான குளிர் மற்றும் போர் சூழலுக்கு மத்தியிலும் பனிக்கட்டியில் துளையிட்டு மீன்பிடிக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டில் உள்ளூர் மக்கள் ஈடுபட்டனர்.